அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட பேக்கும் ஸ்லீவும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஃப்ரண்ட்டும் பெல்ட்டும் பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாத் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுறது நேர் கட்டிங். அதாவது இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, பேக் பீஸ் எப்படி போட்டு இந்த கிளாத்தோட இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்குல்ல இப்படி வச்சு கட் பண்ணுறது நேர் கட்டிங். இதுவே அப்படி ஆப்போசிட் துணி வந்து இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி வர்ற போர்ஷனில் இப்படி போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து க்ராஸ் பீஸ், க்ராஸ் கட்டிங் சொல்லுவாங்க. இது என் கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து க்ராஸ் பீஸ், அதனால் வந்து இப்படி நல்லா க்ராஸில் நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கு எத்தனை இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 வருது. அப்போ இங்கேருந்து 4.5 இந்த அவுட்லைன் எல்லாம் இதே மாதிரி நம்ம பேக் பீஸ் என்ன இருக்கோ அதை அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த போர்ஷனையும் மட்டும் நம்ம எடுத்தோன்னா வேலை முடிஞ்சது. இப்போது இந்த அவுட்லைன் இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம்ல, இந்த நெக் பீஸ்லேருந்து இந்த அளவு ப்ளவுஸோட ஹூக் பீஸ் இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சுக்காக தள்ளிட்டு இதோட பட்டி பீஸ் வந்து கரெக்டாக இங்கே வருது. அப்போ இதிலேருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச், அப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் பட்டி பீஸ் இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டாட் வருது. அந்த டாட்டுக்காக மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து அப்போ ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல வருது இந்த போர்ஷன். அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் ஆம்ஹோல்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த பட்டி போர்ஷன், அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம சென்டர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கப்போட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். நல்லா இழுத்து எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு. அப்போ 9.5 வருது, 9.5 இன்ச். அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 9.5 ப்ளஸ் 1.5ன்றப்ப அப்போ நமக்கு 11 இன்ச்சஸ் வருது. 11 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. அப்படி கிளாத்தை திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான். நம்ம போட்டுக்கிற டாட்ஸை பண்ணிவிட்டு இந்த மேல் பீஸை தூக்கிடலாம். இப்போது இங்கேருந்து அவ்வளோதான். இனி கழுத்து பீஸ் மட்டும் நம்ம வரைஞ்சோன்னா போதும், வேலை முடிச்சிச்சு. நமக்கு கிடச்சிருச்சு. இது பேக் போர்ஷன், இது அதோட ஃப்ரண்ட் போர்ஷன். இது ரெண்டையும் இப்படி போட்டுட்டு நமக்கு எக்ஸஸாக கிடைக்கிது இல்லை, பேக் போர்ஷன் மேலே ஃப்ரண்ட் போர்ஷனை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இந்த போர்ஷன் தான் நமக்கு பட்டி போர்ஷன். இது அப்படி நம்ம மார்க் பண்ணி இதே அளவு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம தனியாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இதே மாதிரி பட்டி போர்ஷன் வைக்கிறேன். கரெக்டாக வச்சு உள்ளே எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்கன்னு பார்த்து அந்தளவுக்கு நான் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி பீஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ மேலே 1 இன்ச், அவ்வளோதான். அப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கே இருக்குது, அது கூட 1 இன்ச். அப்போ இந்த இடத்துல வருது. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து 3.25 இருக்குது, இது 4.5 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தா ஆவரேஜாக இது வந்து 3.5. இப்போ இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனை அப்படி வளைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பேக்கு ஃப்ரண்ட்டு போர்ஷனில் இந்த பட்டி பீஸ் கரெக்டாக உட்காருதான்னு செக் பண்ணலாம். பாருங்க, பர்ஃபெக்டாக உட்காருது. இந்த இடத்துல ஏன் இந்த கேப்னால் இந்த இடத்துல டாட் பிடிப்போம். நம்ம இந்த இடத்துல இப்படி டாட் பிடிக்கிறப்ப இந்த பட்டி போர்ஷன் இதில் பர்ஃபெக்டாக உட்காரும். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.